மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கப் போகின்றது, குறிப்பாக உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், மிக மிக முக்கியமாக உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் தெல்ல தெளிவாக நீங்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி முழு வாழ்க்கை ரகசியத்தையும் இந்த வீடியோவில் துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மேஷம் ராசி, உங்களுடைய மேஷம் ராசியின் அதிபதி கந்தவேல் முருகர் என்று போற்றப்படக்கூடிய தமிழ் கடவுள் அம்சமாகிய செவ்வாய். கால புருஷனினுடைய தலையை குறிக்கக்கூடிய ராசியானது உங்களுடைய ராசி. முதல் சர ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் உங்களுடைய இந்த மேஷம் ராசியில் வரும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மேஷம் ராசிக்காரங்க. ராசோ குணம் கொண்ட புருஷ ராசி, அதாவது மேஷ ராசி. உங்களுடைய மேஷ ராசி ஒரு பாவ ராசி. உங்களுடைய ராசிக்கு மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் போன்ற ராசிகள் நட்பாகவும், கடகம், விருச்சகம், மீனம் போன்ற ராசிகள் பகையாகவும், ரிஷபம், கன்னி, மகரம் போன்ற ராசிகள் சரிசமமாகவும் அமைகின்றன. அதாவது இந்த மாதிரியான ராசிகள் கூட நீங்கள் கொஞ்சம் எப்படி பழகணும் அப்படின்றத இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய அமைப்பு, உடல் அமைப்பு என்று பார்க்கும்போது மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் நடுத்தர உயரமும், கம்பீரமான தோற்றமும், நிமிர்ந்த நடையும், கனிந்த பார்வையும், அழகிய நீண்ட புருவங்களும், அழகான பல் வரிசையும் கொண்டவர்கள். அடர்த்தியான தலைமுடி நிச்சயம் இருக்கும். காதுகள் எடுப்பாக இருக்கும். பார்வைக்கு மற்றவங்களுடைய பார்வைக்கு வெகுளி போல காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். தீர்க்க ஆயுளும் தெய்வ பக்தியும் இரக்க குணமும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கின்றது. உங்களுடைய குணநலன்கள், குண அமைப்பை பற்றி பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்லக்கூடிய சொல்லே சரி அப்படின்ட்டு வாதிடுவீங்க, வெற்றி பெறுவீங்க. அதிலையும் நீங்கள் காரியவாதிகள் அப்படின்றதுனால உங்களுடைய வாக்கு திறமையால், பேச்சு திறமையால் பிறரை திணறும்படி செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்துவிடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த திறமை இருக்கின்றது. வீண் பழி சொற்களுக்கு செவி சாய்க்க மாட்டீங்க. சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. வெகுளியாகவும் கள்ளம் கபடமற்று காணப்படும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவீங்க. உங்ககிட்ட அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் வந்தாலும் பிரதிபலன் பாராது அவங்களுக்கு உதவுவீங்க. தன்னுடைய கௌரவத்திற்கும் பெருக்கும் களங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீங்க. எந்தவித இடையூறுகளையும் பொறுமையோடு தாங்கி அதை முடித்தும் விடுவீங்க. கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் உங்ககிட்ட காணப்பட்டாலும் உங்களது அகங்கார குணமும் சுயேற்றான சுபாவமும் உங்களை நேசிப்பவரை கூட வெறுக்கும்படி செய்துவிடும். திடீரென்று மன அமைதியை இழந்துடுவீங்க. தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் உங்கள் உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்துவிடும் ஆற்றலை பெற்றிருப்பீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல்கள்
ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வது என்பது இயலாத காரியம் என்றாலும் குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவீங்க. குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் உங்களால் நல்ல பெயரை எடுக்கவே முடியாது. மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் ஏற்படும். அது மட்டுமின்றி மனைவி வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் உண்டாகும். இதனால் அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கும் தள்ளப்படுவீங்க. திருமண வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு ஏற்றாற்போல் அமைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கக்கூடிய அளவிற்கு வருவாய் இருக்காது. தான தர்மம் செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் என்பதால் பிறர் உங்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதித்து கொண்டு நன்றியை மறந்துடுவாங்க. கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்வதால் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவீங்க. கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றுவார்கள். செலவுகள் உங்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை உங்களால் திட்டமிடவே முடியாது. வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டுமென்று நீங்கள் நினைத்தாலும் அது முடியாமலே போகும். எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் உங்களுடைய கவனக்குறைவினால் அதை நழுவ விட்டு விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களாலும் உங்களுக்கு பெருசாக அனுகூலம் இருக்காது, அதாவது நன்மைகள் நடக்காது. எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இருப்பீங்க. சாதுரியத்துடன் திறமையுடன் எதையும் சமாளித்து பண விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் பெருகும் அப்படின்றத நிச்சயம் ஒரு கட்டத்தில் புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய புத்திர பாக்கியத்தை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயர பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் தாய் தந்தையை ஆதரிப்பவர்களாகவும் பெரியோர்களின் சொற்படி கேட்டு நடப்பவர்களாகவும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் இல்லை என்றாலும் புத்திரர்களால் நிச்சயம் பலன் உண்டு என்பதை மறுத்துவிட முடியாது. உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது முக்கியமான விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி சொன்னால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு நிச்சயம் ஏற்படும். உறவினர்தானே நண்பர்தானே என்று உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் துன்பப்பட வேண்டியிருக்கும். ஆகையால் தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விடுவதுதான் உங்களுக்கு நல்லது. மேஷம் ராசியில் பிறந்தவர்களாகிய நீங்கள் சளைக்காமலும் சுயநலம் பிரதிபலன் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கக்கூடிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீர்கள். உழைப்பையும் கடமையையும் பெரிதாக கருதுவதால் பிறர் உதவியின்றி சுய பலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவீங்க. ஜீவன ஸ்தானாதிபதி சனி பலம் பெற்றிருப்பதால் வீடு மனை வாங்கி விற்கக்கூடிய தொழில், என்ஜினியர்கள், நிலக்கரி, பெட்ரோல், மண்ணெண்ணெய், விவசாயம் போன்ற தொழில்களெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு நீதிமான்களாக இருப்பீங்க. 12 ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலும் முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பிலேயே உங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் கோபக்காரர்களாக அநீதியை கண்டு பொங்குபவர்களாக இருப்பீங்க. எதிலும் எவரையும் சார்ந்திருக்க மாட்டீங்க. ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு இருப்பதை நிச்சயம் விரும்புவீங்க. எந்த ஒரு செயலிலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பீங்க. எவரையும் எளிதில் நம்பிவிடுவீங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவங்க துரோகம் இழைத்து விட்டால் அதன் பிறகு அவங்க இருக்கக்கூடிய பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டீங்க.
மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய பலவீனம் என்று பார்க்கும்போது உங்களுடைய கோபம்தான். தவறை உணர்ந்துவிட்டால் வயதில் சிறியவராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டீங்க. எதிலும் தீர்க்கமான ஒரு முடிவெடுப்பீங்க. அப்படி முடிவெடுத்து விட்டால் யார் வந்து என்ன சொன்னாலும் மாற மாட்டீங்க. அதன் விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நிச்சயம் சரியாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வருவீங்க. உங்களின் மத்திய வயதுக்கு மேல், அதாவது 45 வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளை செய்வீங்க. முன்கோபம்தான் உங்களது பலவீனம். ஆனாலும் உங்களின் கோபத்தில் உள்ள நியாயத்தை உங்களுடன் இருப்பவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகுவார்கள். உங்களுடைய இன்னொரு முக்கிய குணாம்சம், நீங்கள் தேனீயைப் போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பீர்கள். 1 மணி நேரம் கூட உங்களால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்றாலே போதும். உங்களிடம் பொதுநல சிந்தனைகள் சற்று தூக்குதலாகவே இருக்கும். தானும் நன்றாக இருந்து தன்னை சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டுமென்று நினைப்பீங்க. உங்களுடைய மேஷம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்களை நீங்கள் வைத்திருப்பது நல்லது. சிவப்பு தொடர்பான பணிகள் உங்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும். உஷ்ண தேக அமைப்பை கொண்ட உங்களுக்கு, அதாவது சூடு உடல் என்று சொல்லுவாங்களே, அது சார்ந்த நோய்கள் உங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கின்றது. கொப்புளங்கள், கழிவு உறுப்புகளில் கட்டிகள், மூலம், உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய தலைவலி மற்றும் குடல் பகுதிகளில் அல்சர் போன்ற நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளான வெரிகோஸ் வெயின், நரம்பு தளர்வு, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடுத்தர வயதில் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் சற்று இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைவதால் மனபலம் சற்று குறைவு. அதனாலேயே உங்களுக்கு இந்த மாதிரியான வியாதிகள் வரும். திருமண வாழ்க்கை அல்லது தொழிலில் ஏற்படும் மன குழப்பத்தை சமாளிக்க தெரியாமலேயே பல மேஷராசிக்காரர்கள் இந்த மாதிரியான வியாதிகளை சமாளிக்க வேண்டிய சூழலில் தள்ளப்படுறீங்க. நோய் தாக்குதலில் இருந்து நீங்கள் மீண்டு வர வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமியை அந்த கோவில் குளத்தில் குளித்துவிட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று வழிபடுவது மிகச் சிறப்பாக இருக்கும். மிக மிக முக்கியமாக மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் கிழக்கு வாசல் வீடுகளில் குடியிருக்கலாம். சஷ்டி விரதம் இருப்பது, செவ்வரளி மலர்களால் முருகனை வழிபடுவது, யோக பயிற்சிகளை கற்றுக்கொண்டு செய்வது, பவள மோதிரம் அணிவது, தொழில் தடை மற்றும் பிரச்சனைகளால் ஏற்பட்டால், அதாவது தொழிலில் தடை அல்லது சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டால் அஷ்டமி திதியில் சண்முகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பண கஷ்டம் ஏற்பட்டால் கோசாலைகள் சென்று கோமாதாவிற்கு உணவு கொடுப்பதும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களின் அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 3, 9, 10, 11, 12. அதிர்ஷ்ட நிறம் ஆழ் சிவப்பு. அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட கல் பவளக்கல். அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்க, குணநலன் எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், அந்தரங்க வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, புத்திர பாக்கியம், மன வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.